ஆணைமுகனின் தம்பி, அருவுகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 31/8/2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி, அனுசம் நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாள், துர்வாஷ்டமி. சூலம் மேற்கு வடமேற்கு, நாளைக்கு 12, பரிகாரம் வெள்ளம். சூளமுள்ள திக்கில் சூளமுள்ள நாளைக்குள்ளே நீங்கள் அவசியம் போகணுன்னா பரிகாரமாக வெள்ளம் இந்த வாரத்தில் ஆன்மீக நிகழ்வுகளில் புதன்கிழமை ஏகாதசி இருக்குது, வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருக்குது, சனிக்கிழமை நடராஜர் அபிஷேகம் இருக்குது. புதன், வெள்ளி, சனி ஆன்மீக நிகழ்வுகள் அற்புதம். பொதுவாக ஆன்மீகங்கிறது அவசியம், தெய்வ வழிபாடு அவசியம். அதாவது மனிதனுக்கு உணவு அவசியம். அதுக்காக 24 மணி நேரம் சாப்பிட்டே இருந்தாலும் வாழ முடியாது. அதே மாதிரி கோயில்களில் தெய்வ வழிபாடுகள் அவசியம். அதே சமயம் நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போயிட்டே இருந்தாலும் அதுக்கான பலனை லௌகீக வாழ்க்கையில் அடைய முடியாது. அது துறவிகள், அந்த கோயிலில் பணி செய்கிறவங்களுக்கு அது உகந்தது. அதனால் அந்த பூஜைக்கும் போகணும், இந்த பூஜைக்கும் போகணும், இது போகாம விட்ட அப்படிங்கிற மாதிரி விரதங்கள் அப்படித்தான். நிறைய பேர் ரொம்ப இப்போது உதாரணத்துக்கு இப்போ நைட் ஆயிடுச்சுன்னு வைங்க, இரவு உங்களால் பகலாக்க முடியுமா? 1000 கோடி செலவு பண்ணாலும் பகலாக்க முடியாது. பகல் பொழுது வரணும். ஆக பரிகாரத்திலே பெரிய பரிகாரம் பொறுத்திருக்கிறது, காத்திருக்கிறது. வெடியும் வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ காத்திருந்தீங்கன்னா வெடியும். இது கிரகங்களுடைய அமைப்பு. கிரகங்களுக்கும் தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, கிரகங்கள் இயற்கையினுடைய நிலைப்படி இயங்குது. கிரகங்கள் இப்படி இயங்கினா தான், இறைவனாக உருவாக்கப்பட்டது தான், அது இயங்கினா தான் இந்த உலகம் இயங்குங்கிற அடிப்படையில் அந்த கிரகங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த சாஃப்ட்வேர் அற்புதமான சாஃப்ட்வேர். இறைவன் இயற்கைங்கிற ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி மனிதர்களை, ஜீவராசிகள் உருவாக்கின சாஃப்ட்வேர் அற்புதம். அவரே அவதாரம் எடுத்தாலும் இது கட்டுப்படணும். அவருக்கு இருட்டு பகலாகாது. அப்படி இருந்தால் அந்த இயற்கையினுடைய அமைப்பு மாறுபட்டுரும், வேறுபட்டுரும், அது கூறுபட்டு போகும். அதனால தான் இறைவனே அவதாரம் எடுத்து பாரு, ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எடுத்து இது பாரு, எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பஞ்சபூதங்களில் தான் நம்ம உடம்பு இயங்குது. பஞ்சபூதங்களில் கிரகங்கள் இயக்குது. ஆக கிரகப்படி தான் எல்லாம் நடக்கும். ஆக இருட்டாக இருக்குது, பகலாகும்னு சொல்லிட்டு நான் பயங்கர பசி, அப்போ கூட சாப்பிடாம நான் விரதம் இருக்க பகலாயிரும் அப்படின்னு நினச்சா நடக்காது. நம்ம என்ன பிறப்பில் இருக்கோ அதுதான் நடக்கும். அதை கொஞ்சம் மேம்பட்டு நடத்துறதும், பலவீனமான காலத்தை நம்மளுக்கு வேறு மனிதர்கள் மூலமாக இறைவன் நமக்கு எடுத்து சொல்லுவார். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா, சாமி உங்க கூட பேசியிருக்காது சிலையா. எங்களமோ மாதிரி இருக்க மூலமாக மட்டும் இல்லை, உங்கள் மூலமாகவும் எனக்கு ஒரு செய்தி சொல்லும், என் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதே வார்த்தையை காலையில் அம்மா சொன்னாங்க, நான் கம்முன்னு இருக்க மாட்டேன்னு கோவிச்சிட்டு வந்தேன், இங்கேயும் நீங்கள் அதே சொல்கிறீங்க. அப்போ கடவுள் அங்கே எனக்கு ஒரு செய்தி சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு, எனக்கு புரியல, ஆனால் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகத்தான் அந்த ஜோதிட சாஸ்திர முறைகளை உருவாக்கி இறைவன் ஜோதிடர்களே உருவாக்கியிருக்கா. அப்போ யார் ஜோதிடர்கள்? இறைவனுடைய அனுமதிக்கப்பட்ட, இறைவனுக்கு மாற்றான ஒரு பேசக்கூடியவங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இறை பணி தான் இது. அற்புதமான ஆன்மீக பணி இறை பணி தான். ஜோதிடம்ங்கிறது இறை தூதர்கள் அப்படின்னு சொல்ல. ஜோதிடராக ஆகிறதுனா எல்லாராலையும் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பிறப்பில் அப்படி இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு ஜோதிடர் எனக்கு சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா ஜாதகம் பார்த்தபோது சொல்லியிருக்கார், இவர் ஒரு பிரபலமான ஜோதிடர் ஆவார்னு. எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க. ஆனால் அதுதான் நடந்திருக்கு. நான் என்னென்னமோ பண்ணிப்பேன், மற்ற தொழில்கள்லாம் பண்ணாலும் அது அமைஞ்சிருக்கு. அப்போ அஸ்ட்ராலஜி இயல்பாகவே எனக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். ஒரு துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது படிக்காமல் கூட சில விஷயங்கள் நமக்கு பிடிபடும். நான் அன்னூர் மன்னீஸ்வரன் புகழ் மாலை எழுதும்போது எழுதியிருப்பேன், கைலாயநாதனே மன்னீஸ்வரா, எங்கள் மயிலோனின் தந்தையை மன்னீஸ்வரா, பயிலாமல் கற்பிக்கும் மன்னீஸ்வரா, மனம் துயிலாமல் உன்னை நினைக்க வைப்பாய் மன்னீஸ்வரான். ஒரு அற்புதமான கைலாய கடவுள்னு சொல்லலாம் அன்னூர் மன்னீஸ்வரர். 21 சுற்று வளம் 21 தீபம் ஏற்றி வழிபட்டால்
நமக்கு வந்து முன்ஜென்மன் பாவங்கள் நீங்குங்கிறது ஐதீகம். நான் என்னுடைய பேர் வச்சது அங்கே தான், மன்னீஸ்வரன் கோயிலில். நான் அங்கே வாரம் ஒரு முறை ஊரில் இருந்தபோது வந்துட்டு இருந்தேன். இந்த ஒரு 30 வருஷமாக நான் வந்து தினமும் வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நான் 17 வருஷம் இருந்தேன். தினமும் பள்ளியறை பூஜை பள்ளியறை பூஜை மன்னீஸ்வரன் கோயில் அன்னூரில் மேற்கு பார்த்து செய்யும்படிங்க அங்கே பார்க்குறது மூலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது, 12 நாட்கள் பள்ளியறை பூஜைக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு இதெல்லாம் அமையுது. அப்போ இறைவனுடைய அனுகூலம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நேரம் இப்போ சாமி கும்பிட்டாலும் நமக்கான திசை புத்தி அந்தரம் வந்து சாதகமாக வரும்போது தான் அதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பார், அதுக்கான வழி காட்டுவார். அப்போது திசா புத்தி அந்தர நிலையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை இயங்குது. அதுக்கு 4 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கும், 5 கிரகம் பாதகமாக இருக்கும். சாதகமான திசா புத்தி அந்தரங்கள் வரும்போது ஒரு காரியம் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நீங்கள் கோயில்லையே தினமும் இருக்காங்க எங்கள் மனைவி, இந்த 10 வருஷமாக போயிட்டே இருக்காங்க, ஆனால் என் பொண்ணு கல்யாணம் நடக்கலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கடுமையான தோஷம் இருக்கு சார். பேங்க்கில் போய் பணம் கட்டிகிட்டே இருக்கிறது சார், கடனே தீர மாட்டேங்குதுன்னா அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த கடன் அடைச்சி தானே ஆகணும். முன்ஜென்ம கடன், முன்னோர்கள் செய்த பாவ கடன். அதனால தான் இந்த ஜென்மத்தில் பாவங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதில் பாவத்திலேயே வந்து மண் பாவம் பெண் பாவம் பொல்லாதது. ஒரு பெண்ணுக்கிட்ட வாங்குகிற பெண்ணுக்கு துரோகம் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பாவமும், ஒரு மண்ணை அபகரிக்கிறதுனால தடமெல்லாம் விடாமல் அந்த குலமே அழிஞ்சு போகும். அவங்க வந்து யாருக்காக அந்த சொத்தை ரவுண்டு பண்ணோன்னு தன் குழந்தைகளுக்கான நினைக்கிறாங்களோ அந்த குழந்தை குலம் விருத்தியாகாது. அந்த குழந்தைகளே அதுக்கு விருத்தியாகாமல் போயிடும். எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கோம். அப்படி பிறருக்கு தீங்கு செய்து தான் பிழைக்கணும்னு நினச்சி நம் முன்னோர்கள் செஞ்சது என்ன ஆகும், நமக்கு இல்லாமல் போயிடுது. திடீர்னு அத்தனை சொத்து இருந்ததுங்க, எல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ அப்படின்னு சொல்கிறது எதனால்? வாங்கின விதம் சரியில்லை. அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படித்தான். அப்போது கடவுள் என்ன பண்ணுவார்னா, நம்ம தவறு பண்ணும்போது நம்ம ஜாதகத்தை மாற்றி அமைக்க முடியாது அவர்னாலே. ஆனால் குழந்தைங்க பிறக்கும்போது அப்போ செய்வார். நீ பண்ண பாவத்துக்குண்ட தண்டனையை அந்த குழந்தைகள் மூலமாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அளிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார். அதே மாதிரி புண்ணியம் செஞ்சு வச்சுக்கோங்க, அந்த புண்ணிய ஆத்மா வந்து பிறக்கும். பாவம் செஞ்சீங்கன்னா அசுர ஆத்மா தான் உங்கள் பேரம்பத்தியம் வந்து பிறந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆக நன்மை செய்வோம், நல்ல கிரக அமைப்போடு பிறப்போம், நல்லா வாழ்வோங்கிறது தான் இந்த பூமியினுடைய ஒரு சூட்சம ரகசியம். இதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் முன்னோர்கள் நல்லது செய்ய சொன்னாங்க. தெய்வ வழிபாடு செய்ய சொல்கிறது எதுக்குன்னா, இந்த வாரிசுகள் நல்ல அமைப்பில் பிறக்கிறக்கும், பலவீனமான காலத்தை நம்ம வந்து புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிறதும். அதுதான் கால சூழலுக்கேற்ப வாழ பழகுன்னு சொன்னாங்க. காலத்தை மீறி வாழ முடியாது. ஆக பலவீனமான காலத்தை நம்ம மனசை சாந்தப்படுத்துறதுக்கு தான் இறைவனை வழிபடுறோம். அந்த இறைவன் அருள் நமக்கு சாதகமான காலம் வரும்போது சந்தர்ப்பத்தை முழுமையாக வழங்கும்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி விரதம் இருக்கலாம், பிரதோஷ விரதம் இருந்து வழிபடலாம், நடராஜர் அபிஷேகம் பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வேலைகளையும் செய்யுங்க, உரிய பூஜைகளுக்கு உரிய நேரத்தில் நேரம் இருக்கும்போது போய் கும்பிடுங்க. அப்புறம் வெளியூரில் போய் நெருக்கடியில் சிக்கி, கூட்டத்தில் சிக்கி, மண் சரிவில் சிக்கி, பாதிப்புகளில் சிக்கி நீங்கள் வழிபட்டே ஆக வேண்டிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது. உள்ளூர் சாமி உலகத்திலேயே உயர்ந்ததுன்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லா ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்குன்னா எல்லா சிவனுக்கும் ஒரே பலன் தான், நற்பலன் தான். எல்லா ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இட்லி தான். அதே அரிசி மாவில் செய்கிற மூலப்பொருள் ஒன்று தான். ஆக அந்த மூலம் ஒன்று தான். அதனால் உள்ளூர் வழிபாடு சிறப்பு. உள்ளூரில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே விநாயகர் கோயில் இருக்கும், அது தண்ணி ஊற்றாமல் பூஜை பண்ணாமல் கிடக்கும். நீங்கள் எங்கேயோ திருப்பதியோ இங்கேயோ போய் 10 நாள் அங்கே ரொம்ப கூட்டத்தில் சிக்கி கும்பிட்டு வருவீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் விநாயகரை சுத்தம் பண்ணி 12 நாளைக்கு தண்ணி ஊற்றி அங்கே சங்கடகர சதுர்த்தி அபிஷேகம் பண்ணி பாருங்கள். அதை விட சிறந்தது எதுவும் இல்லை. எளியவர் வலியவர். விநாயக பெருமானுக்கு இணையானதை இல்லைன்னு அப்படி சொல்லலை. விநாயகர் முதன்மையானவர், அனைத்து கடவுள்களும் வழிபடக்கூடிய கடவுளுக்கே கடவுளானவர். அவரை வழிபடுங்க. எளிமையான பரிகார முறைகள். அப்போ அந்த வழிபாடுகளை நித்த பூஜை செய்யலாம், தீபம் ஏற்றலாம். அதை செஞ்சு பாருங்கள். அதிகாலை எந்திரிச்சிங்கனாலே 12 நாளைக்கு உங்கள் வாழ்க்கையே மாறும். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் வாழ்க்கை மாறாது. இனி இந்த வார கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து சிம்ம ஆட்சி, சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீசம், செவ்வாய் இருக்கிற இடம் கன்னியில் பகை, புதன் வந்து
சிம்மத்தில் நட்பு, குரு மிதுனத்தில் பகை, சுக்கிரன் கடகத்தில் பகை, சனி மீனத்தில் சமம். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி, ஆனால் வாக்கியப்படி இன்னும் மாறலின்னு சொல்லுவாங்க. ராகு கும்பத்தில் பகை, கேது சிம்மத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கு மேசத்துக்கு ஞாயிறு திங்களும், ரிஷபத்துக்கு செவ்வாய் புதனும், மிதுனத்துக்கு வியாழன் வெள்ளி சனியும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது போக்குவரத்து பேச்சுவார்த்தை எதிலும் கவனம். வண்டி வாகனம் ஓட்டுறது ரொம்ப கவனம். அவசரமாக போகக்கூடாது. சந்திராசிரம தினங்களில் ஏமாந்தால் விபத்துகளை சந்திக்க வச்சோம். நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளோ சொத்துக்களை சேர்த்துருந்தாலும் அந்த வாகனம் ஓட்டும்போது நம்ம கவனமாக இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, பாதையில் போகிற பிறருக்கு நன்மை தரும். நம்ம ஒரு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மட்டும் நன்மை தரும். வாகனத்தை நல்லபடியாக ஓட்டினோம்னா பாதையில் போகிறவங்களுக்கும் நம்மளுக்கும் நன்மை தரும். அப்போ நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய செயல் இது. வாகனத்தை சீராக இயக்குவது. அந்த லைசன்ஸ் எதுக்கு வாங்கினீங்க? ரூல்ஸ் கடைப்பிடிக்கிறது. லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணாதீங்க. ரைட்டில் ஓவர்டேக் பண்ணாலும் ஆப்போசிட்டில் வண்டி வருதான்னு பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்கள். ஏன்னா வாகன நெருக்கடி அதிகமாகிடுச்சு. அதனால் மெதுவாக தான் கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போய்க்கிறது தான் சாணக்கியம். சந்திராசிரமத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே டைம் எடுத்துக்கோங்க. இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடம்னா துணிச்சல் கொடுக்கும். ஆனால் அந்த துணிச்சல் சில சமயம் பிறரை பகைக்க வைக்கும். இப்போ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடுறார், தெரிஞ்சோ தெரியாமலே சொல்லிடுறார். சில பேர் தெரியாமல் பேசுவாங்க. உடனே நீங்கள் கோபிச்சு அவங்கள திட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பு அது விட்டு போயிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, யாரும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அப்படி இல்லைங்க. இந்த உலகத்தில் சிறு துரும்பும் பல்குத்தம் உதவும். முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஒருத்தர் சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கூடாது. நீங்கள் பார்க்குறக்கு வசதி இல்லாமல் இருப்பார், சாதாரண ஓட்டு வீட்டில் குடியிருப்பார். ஆனால் அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய காரியம் கூட நடக்கும். ஆக உங்களுக்கு சமமாக இருக்கிறவங்க கூட தான் நான் இப்போ பழகுவேங்க, அவங்க கூடலாம் பழக மாட்டேங்க அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்கனாலும் இந்த கோபத்தன்மையால் சிலரை விலகி போக வச்சிடும். குரு நல்ல இடத்துல இல்லை, பணப்பற்றாக்குறை ஏற்படும், கொஞ்சம் கூடுதல் செலவாகும். சம்பாதிக்கிறது செலவுக்கு தாங்கிறது புரிஞ்சுக்கணும். அது சிக்கனப்படுத்தி செலவு பண்ணலாம், தப்பு இல்லைங்க. ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம ரொம்பவுமே கஞ்சித்தனமாக இருந்தோம்னாலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சும் வருங்கால சந்ததி அதை வச்சு வாழ்ந்துருவாங்களோ விற்று போட்டு போயிடுவாங்களோ தெரியாது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, சேமிக்கணும், சேமிச்சுட்டே இருக்கக்கூடாது, நல்லா வாழணும். அந்த நல்லா வாழ்கிறதுங்கிறது என்னென்னா, நமக்கு மனம் விரும்புகிற மாதிரி நம்ம அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது வாழ்ந்துக்கணும். வாய்ப்பிருந்தும் வாழலைன்னா பழங்கள் நிறைய பழுத்து கிடக்குது, எதுக்கு? நீங்கள் சாப்பிட்றதுக்கு தான். அது பூரா பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். இப்போ அமெரிக்கா வரி போட்டது கூட ஒரு வகையில் நம்மளுக்கு பரவாயில்ல. ஏன்னா நல்ல பொருளை பூரா அங்கே அனுப்பிச்சிட்றாங்க. நமக்கு 4ஆம் தரமானது தான் நமக்கு வருது. ஏன் நம்ம அப்படி வாழணும்? நம்ம கடவுள் நம்ம பூமியில் நமக்காக தான் அதை உற்பத்தி பண்ணுறாரு. அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து போட்டு நாமே அப்படி இருக்கணும். இந்த தோட்டங்களில் சொத்த கத்திரிக்காயை அரிஞ்சு சமைப்பாங்க, நல்ல கத்திரிக்காயெல்லாம் சந்தைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா பணம் வரணும். அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுறீங்க? ஆடம்பர செலவு பண்ணுறீங்க. இப்போ அவசியத்தை விட்டுட்டு, ஆரோக்கியத்துக்கானது விட்டுட்டு ஆடம்பரத்துக்கானது செலவு பண்ணக்கூடாது. அப்போ அவசியத்துக்காக பண்ணலாம். ஆடம்பரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். ஏன்னா வரவு கொஞ்சம் குறையும். 7.5 சனி, குரு நல்ல இடத்துல இல்லை. இருந்தாலும் இந்த டைமில் வாழாமல் இல்லை. நிறைய பேருக்கு திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அவங்க காரியம் நடக்கும். இது ரோடு மாதிரி தான். திசாபுத்தி ரொம்ப முக்கியம் அந்த வகையில் உங்களுக்கு. ஆனால் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் நல்லா இருக்குது. செவ்வாயும் உங்களுக்கு துணிச்சலை கொடுக்கும். அந்த துணிச்சல் எண்ணி துணிக அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய அட்வைஸ். வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக்கடவுள். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட போக்கு உங்களுக்கு மோசம் இல்லை. ஒரு எண்ணங்கள் எப்படி வரும்னா, ஒரு பாடல் கேட்குறது, ஒரு கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, விசேஷங்களில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை இட்டு செல்லும்.
அது சந்திரன் வீட்டில் வந்து சந்திரனோட வந்து சுக்கிரன் இருந்தாலும், சந்திரன் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் கலையார்வம் அதிகரிக்கும். எதையுமே கலையாக செய்வாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா சில பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் கட் பண்ணி வச்சா கூட அது அழகாக சாப்பிட்ற பொருள் தான் எப்படி வச்சேன்னா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு இது இருக்கணும். அந்த அழகு உங்ககிட்ட இருக்கும். அந்த அந்த நிலையில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கிறது, மேற்படிப்பு, இந்த மதிப்பெண் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்ததுனால தான் வந்திருக்கு, படிக்காமல் வராது. அப்படி படித்ததை எழுத வைக்கும். நீங்கள் சில பேர் ரொம்ப படிப்பாங்க, நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வெளி வராது அந்த நேரத்துக்கு. நமக்கு மறதி அப்படிங்கிறத விட சில நேரங்களில் நமக்கு மறதிங்கிறது வந்து வாழ்க்கை பூரா இருக்கிற குணம் இல்லை. அது வந்து சனி கிரகமானது நமக்கு பாதகமான இடத்துல இருக்கும்போது அந்த மறதி வரும், சாதகமாக இருக்கும்போது அதே கிரகம் தான் சாதகமாக இருக்கும்போது அந்த மறதி நீங்கும். அப்போ அவரே தான் இதை செய்கிறார். சூரியன் இருட்டுக்கு காரணமாகிறாரு, வெளிச்சத்துக்கு காரணமாகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இருட்டுங்கிறது தான் இயல்பு, பூமியினுடைய அமைப்பு இருட்டு தான். சூரியன் வர்றதுனால தான், சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் படுறதுனால தான் வெளிச்சம் வருதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கிரகங்களுடைய போக்கு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல 11 அற்புதமான இடத்துல சனி இருக்குது. குரு வந்து நல்ல இடத்துல இருக்குது. ஆக பண வரவு, கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீர்றது, வழக்கு முடிவுக்கு வர்றது, வெளியூர் வெளிநாட்டு பயணம், உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, கடன் அடைபடுறதுக்கான வழிகள், விரைய கிரைய நன்மைகள், ஒன்றும் வித்தாவது கடன் அடிச்சு நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றது, இதெல்லாம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் தள்ளி போகிறது நடக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கிடைக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலமாக எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்தது வந்து மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களும் இருக்குது. மொத்தம் அந்த 9 பாதம் அடங்கிய ராசி மிதுன ராசி. இந்த ராசிக்கு வந்து கிரகங்களுடைய போக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வியாழன் வெள்ளி சனி வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும்போது 3 நாள் தொடர்ந்து வரும்போது கொஞ்சம் நிறைய தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். சனி வந்து இப்போ வந்து பயிற்சியாகி வக்ரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் காரிய தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் இருக்கும். குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, காத்துட்ருக்கீங்க, இல்லை உழைச்சிருக்கீங்கனாலும் அதுக்குரிய முழு பலன் கிடைக்காம சிலரால் உங்களுக்கு வந்து தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். கொஞ்சம் சாணக்கியமாக செயல்பட்டால் தான் உங்களுக்கு காரியத்தை வெற்றி கொள்ள முடியும். சாமர்த்தியம் எடுபடாது. ஆக எல்லா காலத்துலேயுமே எல்லாமே எடுபடாது. ஒருத்தங்க நாம் ஒரு வேலை வாங்கிட்டு இருக்கிறோன்னா அவங்க வெகுளியாக இருப்பாங்க, உங்களுக்கு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க விவரமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போவும் சொன்னீங்கன்னா அப்போ தான் புரியும் அவங்க விவரமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாத்தையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, உங்களையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அந்த வகையான நிலையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து கடின முயற்சியால் காரியம் மாற்றக்கூடிய நிலை இருந்தாலும், வியாழன் வெள்ளி சனி ஒரு மேடையில் பேசினாலும், ஒரு வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ணாலும், ஒரு எக்ஸாம் எழுதினாலும் ரொம்ப கூடுதல் கவனத்தோட, ஒருத்தர் கூட பேசினாலும் கொஞ்சம் யோசித்து பேசணும். ஆக இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சாதகமாக இருக்குது. வியாழன் வெள்ளி சனி கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வாரமாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுடைய போக்கு இந்த வாரத்தில் அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது, நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நிலைகளை காட்டும். அப்போது சந்திரன் 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடத்துலலாம் போகிற வழி பரவாயில்ல. செவ்வாய் 3ல் துணிச்சல் கொடுக்கக்கூடிய நிலை, எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நிலை காட்டும். ஆனால் சனி வந்து அஷ்டமத்திலேருந்து வக்ரமாக இருக்குது. அஷ்டமத்திலிருந்து விலகி போயிட்டு வக்ரமாக இருக்கிறதுனால சில பேரோட வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்கலங்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களில் போட்டி அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் உங்களிடம் இருக்கிறத இன்னொருத்தர் பறிக்க முயற்சி பண்ணுவார். ஆனாலும் உங்களுக்கு வந்து குருவோட பார்வை வந்து சாதகமாக இருக்கிறதுனால, இறைவனோட அனுகூலத்தால், பெரிய மனிதர்களுடைய தொடர்புனால சில விஷயங்கள் இருந்து நீங்கள் பாதிக்காமல் விடுபடுவீங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், சிறு காயம் படுறதுக்கான சந்தர்ப்பத்தையும் கொடுக்க பார்க்க, ஏதாவது ஒரு வகையில் ஒரு நெயில் கட் பண்ணால் கூட ஒரு சின்ன காயமாகிற மாதிரி பண்ணும். ஏதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறது வரதும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனாலும் சந்திரன் அஷ்டமத்தில் இல்லாதனால
உங்களுடைய அறிவாற்றலால் மதிநுட்பத்தால் செயல்பட்டு இந்த வாரம் காரியத்தை சாதிப்பீங்க. குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருகக்கடவுள். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்கு உங்களுக்கு வலிமையாக இருக்குது. அது சொந்த வீட்டிலேயே அவர் இருக்கிறது பரவாயில்ல. புதனோட நிலையும் பரவாயில்ல. புதன் இடமாற்றமாக இருக்கிறது சாதகமாக இருக்கு. செவ்வாய் வாக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் மென்மையான போக்கு அவசியம். இருந்தாலும் அவன் உங்களுக்கு ராசிக்கு 4, 9 கூடையவன். 4, 9ங்கிறது ஒரு கேந்திர திரிகோணாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பூமி வழி நன்மை, பொருளாதார மேன்மை, சம்பள உயர்வு, பணம் வர வேண்டியது சேர்றது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இப்படி இருக்கும். அஷ்டமத்தில் இருக்கிற சனி என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களில் கொஞ்சம் தடைகளை கொடுக்க பார்க்கும். மற்றபடி திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி பாதிக்காது. அஷ்டம சனிங்கிறது ரோடு மாதிரி, திசாபுத்திங்கிறது வண்டி மாதிரி. ரோடு கொஞ்சம் சுமாராக இருக்குது, ஆனால் வண்டி நல்லா இருந்தால் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் காரில் நீங்கள் போனீங்கன்னா நலையாமல் போயிடுவீங்க, நடந்து போனால் நனைஞ்சு சளி பிடிச்சிக்குங்கிற மாதிரி. அப்போ திசாபுத்தி பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது. திசாபுத்தியே மோசமாக இருந்தாலும் பிறப்பு கட்டமைப்பு வலுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை காக்கும். கட்டமைப்பு வீக்காக இருக்கும், லக்னாதிபதி வீக்காக இருக்குது, 10 குடையும் வீக்காக இருக்குது, 5 குடையும் வீக்காக இருக்குது, முக்கியமான கிரகங்கள்லாம் வீக்காகி போச்சுன்னா அவங்க தான் அஷ்டம சனியில் பாடுபடுவாங்க, வறுமை நிலைக்கு போவாங்க. ஆனால் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அஷ்டமத்து சனிலையும் சாதகமான சந்தர்ப்பங்களை நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. இந்த இப்படி மூல நட்சத்திரம்னா ஆகாது, ஆண்களுக்கும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பொதுவாக அப்படி ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கும். எதையும் ஆராயாமல் யோசிக்கக்கூடாது, பொதுவாக யோசிக்கக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி பார்க்குறீங்க, அஷ்டம சனியாக முடிஞ்சது போ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அவருக்கு அப்படி நடந்துக்குது, எல்லாருக்குமே நடக்குன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒரு சிறுத்தை உள்ள வழியில் போகிறார், பாரஸ் வழியே போகிறார், அவர் ஓப்பன் பாடி வண்டியில் போகிறார், இல்லை நடந்து போகிறார், அவர் சிறுத்தையை அடிச்சது. அப்போ அதில் போகிறவங்க எல்லாத்தையும் அடிச்சிடணும்னு நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் காரில் போகிறானே இல்லை ஃப்ளைட்டில் போகிறானே பார்க்கணும். அதே மாதிரி தான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பூகம்பம் வந்தால் வீடுகள்லாம் தரமட்டாயிருன்னு எழுதி வச்சுருக்கா கல்வெட்டில். அது அப்படியே படிச்சுட்டு நீங்கள் இப்போ பூகம்பம் வரப்போகுது அப்படின்னா எல்லா வீடும் தரமட்டாயிருச்சுன்னா நீங்கள் அறியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்போல்லாம் காங்கிரீட் வீடு, அப்போ பூரா மண்ணால் கட்டப்பட்ட வீடு. இந்த ரெண்டையும் ஆராயணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஆராயலைன்னா நீங்கள் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் ஆராயணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாது. இருட்டு அவ்வளோதானா, லைட் இருக்கிறவங்க எதுக்கு இருட்டில் பயணம் பண்ணாமையே இருக்கான்? கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகாமையே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ திசாபுத்தியை பார்க்கணும். ஆக நீங்கள் செல்லக்கூடிய வண்டி எதுன்னு பார்க்கணும், அதுக்கு முழுமையான ஜாதகத்தை பார்க்கணும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு குருவோடைய நலனால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு புதன். புதன் விரயத்துக்கு வந்திருக்கார். மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன் ஒரு கருத்து இருக்குது. அது மகத்தாண்டி போகிறதுக்கு வந்துட்டோன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒருத்தருக்கு கண்ணி லக்னம் 12ல் புதன். ஒருத்தர் சொல்கிறார் 12ல் போய் அவர் லக்னாதிபதி மறைஞ்சிச்சு, 10 கூடையும் மறைஞ்சிச்சு, அந்த பையன் என்ன பண்ண போகிறான், ஏதோ வேலைக்கு போகலாம், தொழிலும் பெருசாக பண்ண முடியாது அப்படிங்கிறார். நான் பார்க்குறேன் பூரா 3ஆம் பாதத்தில் நிற்குது புதன். என்னாச்சு அங்கே 10 கூடைன்னு 9 கூடை நட்சத்திரத்தில் நிற்குது, தனாதிபதியோட நட்சத்திரத்தில் நிற்குது. அதோட சுபபலம் பெற்றிருக்கு. அந்த திசை வந்தால் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அது வந்ததுக்கப்புறம் வேறு லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க. மிகப்பெரிய தொழில், 100 கோடிக்கு மேலே தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டார் சாதாரண வந்தவர். அப்போ எப்படி பெரிய பெரிய லக்ஸுரி காரில் போகிறார். அப்போ புதன் மறைஞ்சு தான் இருக்குது. அது நிற்கிற சாரம் பார்க்கணும், அது எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும், என்ன பாதத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்படியெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா மேம்போக்க சூப்பராக இருக்கும், ஆனால் அவங்க எதுவுமே நடக்காது. எல்லாமே பாதக சாரத்தில் நிற்கும். அது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். அது சாரம் முக்கியம். நீங்கள் வண்டி நம்மளுக்கு இருந்தாலும் ஓட்டர் டிரைவர் எதிரியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கேயோ ஓடி விட்டுருவோம். அந்த மாதிரி ஓட்டர் டிரைவரே நல்லவனாக இருக்கணும். இப்படி அனுபவம் உள்ள ஜோதிடர்கள், நாங்களாம் 30 வருஷமாக ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம். அனுபவம் உள்ள ஜோதிடர்கள்கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் கேட்கணும், நிறைய படிக்கணும். புதுசாக ஜோதிடம் பார்க்க வரீங்களா, நிறைய படிங்க, நிறைய பேர் கூட பேசுங்க. அனுபவத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எதுலேயும் உறுதிப்படுத்திக்கணும். இப்போ எல்லாமே ஒரு அனுபவம் ஒன்று மேலே மேம்போக்க பார்த்தோன்னே
ஒரு மனுஷனை பார்த்தோன்னே எப்படிப்பட்டவன் எப்படி சொல்லுவீங்க? பழகி பார்த்தா தெரியும். நிறைய அவரோட பழகினவங்களை வச்சு கேட்டு பார்த்து தான் தெரியும். அந்த மாதிரி ஆக இந்த வாரம் உங்களுக்கு கிரகநிலைகளோட போக்கு ஓரளவுக்கு மோசம் இல்லை. குரு நல்ல இடத்துல, அதனால் பணப்பற்றாக்குறை இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம். 7 சனி. வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் போக்கு பரவாயில்ல, புதன் போகிற போக்கு பரவாயில்ல. செவ்வாய் 12 இருக்க 2க்கு அதிபதி, 7க்கு அதிபதி. இணையான செலவு வரும், இணைக்கான செலவு வரும். உங்களுக்கு மனைவி நீங்கள் ஏதாவது போய் குரு நல்ல இடத்துல இருக்குது நகை எடுத்து கொடுத்தீங்கன்னா செலவு தான். அவங்க பேர் ஒரு சொத்து வாங்கி எழுதி வச்சிங்கன்னா, ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அவங்களுக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்தா செலவு தான். அப்படி அந்த மாதிரி செலவுகள் வரும். அப்புறம் தன விரயம் ஏற்படுதுன்னா, சும்மா தன விரயம் எப்படி ஏற்படும்? நம்ம பணத்தை ஒருத்தருக்கு சும்மா கொடுத்துட்டு போகிறதில்ல. ஏமாற மாட்டேங்க. ஏன்னா 6ல் சனி இருக்கும்போது உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. குரு 9ல் இருக்கும்போது யாரும் ஏமாற்ற முடியாது. அப்போ அந்த செலவு எப்படிப்பட்டது? பொதுவாக ஒரு தனாதிபதி விரயத்தில் இருக்குதுன்னா செலவாகி போகும், நஷ்டமாகி போகும்னு சொல்லக்கூடாது. மற்ற கிரகங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த போக்குக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நிலைகள் மாறும். அப்போ அந்த வகையான நிலையில் செலவுகள் சுப செலவுகளுக்குரிய சந்தர்ப்பம். சந்திரனுடைய போக்கு அற்புதமாக இருக்குது. ஆக சாதக சந்தர்ப்பங்களுக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்துக்குரிய எல்லாருக்குமே உலக லெவலில் பிரச்சனை. வரி போட்டால் சார் தொழிலே முடங்கி போக மாட்டிருக்குன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுடைய கோச்சாரம் பலமாக இருக்கனால அது எப்படி ஒரு வேறு நாட்டுக்கு நீங்கள் அந்த நாட்டுக்கு அனுப்புற போதில் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி அந்த பணத்தை சம்பாதிச்சிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி சூழல்களை உருவாக்கி கொடுக்க கவலையே படக்கூடாது நீங்கள். அப்போ அந்த சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் இருக்குது. புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், புதிய நபர்களுடைய பழக்கங்கள், அதனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய, காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய, அரசியல் ரீதியாக உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், போட்டியாளர்கள் விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்படி கூட நடக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு துர்க்கை அம்மன். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4 பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. செவ்வாயோட போக்கு பரவாயில்ல, புதனோட போக்கு பரவாயில்ல, சுக்கிரனோட போக்கு பரவாயில்ல. சந்திரன் போகிற பாதை ஜென்மத்தில் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு தான் போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு 4லேருந்து, பரவாயில்ல. அப்போ அந்த வகையில், ஆனால் குரு மட்டும் 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் காரிய தாமதம் தடைகள் கொடுத்தாலும் திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம், வளைகாப்பு, வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா சனி போகிற போக்கு சிறப்பாக இருக்குது. குரு வீட்டில் இருக்குது சனி. குரு வீட்டில் சனி தொழில் நல்லா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துல 10ல் கேது இருக்குது. 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலையும் சாதகமான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பலன் கிடைக்கும். பூமி வழி நன்மை ஏற்படும். பூமி மேலே உங்களுக்கு அனுகூலமான சந்தர்ப்பம் ஏற்படும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம். சந்திரன் செவ்வாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், விருச்சிக ராசிக்காரனே நிறைய பேருக்கு சொத்து இருக்குது, இல்லை சொத்து வாங்குவாங்க, சொத்து மேலே இஷ்டம் இருக்கும். அந்த வகையான நிலையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய, புதிய நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கக்கூடிய, ஒரு சுப நிகழ்வுகளை எடுத்து நடத்தக்கூடிய, வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்குரிய, கடன்கள் அடைபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் விநாயகர். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு நன்மைகள் செய்யக்கூடிய வகையில் இருக்கான்னா குரு அற்புதமாக இருக்குது. சந்திரன் போகிற போக்கும் பரவாயில்ல. செவ்வாய் 10ல் திக்பலம் பெற்றிருக்கு. சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இந்த வாரம். அதுதான் சிறப்பு உங்களுக்கு. 9ஆம் இடத்துல 9 குடையவன் வலுப்பெற்று நிற்கும் போது 10 குடையவன் அங்கே கூட வந்திருக்காரு. இதை விட சிறந்த கூட்டணி எது? இந்த கூட்டணி முதலமைச்சர் பதவி பிடிச்சிருன்னு சொல்கிற மாதிரி கிரக கூட்டணி. கிரக கூட்டணி என்ன பண்ணும்? நம்மளுக்கு நன்மைகள் செய்யும். 9ஆம் இடம் என்ன? தெய்வானுகூலம். தெய்வானுகூலத்தால் நன்மைகள் ஏற்படும் சொல்கிறேன். நீங்கள் செய்த புண்ணிய பலனை இறைவன் உங்களுக்கு வழங்கக்கூடிய வாரம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான சந்தர்ப்பங்களும் உண்டாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு பரவாயில்ல.
சனி 3ஆம் இடத்துல இருக்குது. வீடு கட்டுவீங்க, வாகனம் எடுப்பீங்க, படிப்பில் உங்களை எல்லோரும் பாராட்டி வாழ்த்துற அளவுக்கு மதிப்பெண் பெறுவீங்க. நீங்கள் நினச்ச படிப்பு கிடைக்கும், மேற்படிப்பு கிடைக்கும். மேற்படிப்புக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. வெளிநாடு போயிட்டு வர்றது, வெளியூர் போயிட்டு வர்றது, அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பூமி வழி பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் குறை இருந்தால் நீங்கும். உறவுகள் பகை நீங்கி பழக வரும். ரொம்ப நாள் பகைச்சிருந்தவங்க கூட மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி அரசியல் சாதகமாகும். பல அரசியல் தலைவர்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம், இல்லை உங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம். நீங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம். திடீர் புகழ் கூடும், நல்ல கூட்டணி அமையும். நீங்கள் இந்த ராசிக்காரங்க தலைவராக இருந்தால் கூட்டணி அமையும். ஒரு சினிமா துறை, விவசாயத்துறை, வியாபாரத்துறை, அனைத்து துறையினருக்கும் நன்மைகள் உண்டாகும். திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, பட்டமரம் பூத்து விட்டது. நான் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். இதே நம்ம யூடியூப் சேனலில் போய் அன்னூர் கேஆர்வில் சாங்ஸ்ன்னு போனீங்கன்னா, பட்டமரம் பூத்து விட்டது, யார் அங்கு காத்து நிற்பது. அற்புதமான பாட்டு. ஆமாம், அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்கணும். பழனி முருகனுக்காக எழுதியிருக்கேன் நான். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பழனி முருகனே எடுத்துக்கு. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்களும் இந்த கும்பராசியில் இருக்கும். ராசி அதிபதி சனி. சனி 2ஆம் இடத்துல வாக்கில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்குது. பெரிய பெரிய மனிதர்களோட சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல புகைப்படங்கள் கிடைக்கும். ஒரு சில புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேரம்பேத்தியெல்லாம் எங்கள் தான் அங்கே தாத்தா அவர் இவரோட ஃபோட்டோ எடுத்திருக்காருங்கிற மாதிரி பெரிய தலைவர்களுடைய கூட நின்று எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே வெளிநாடு வெளியூர் பயணங்கள், கட்டடம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள். 2வது சுற்றியாளர் இருக்கிறவங்களுக்கு சுப செலவு, கடன் வாங்குவீங்க, கட்டடங்கள் கட்டுவீங்க, உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஆனாலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடக்கும். ஒரு கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, இந்த மாதிரி நடக்கும். போன வருஷமெல்லாம் எந்த முயற்சி எடுத்து நடக்கல, இந்த வருஷம் நல்லபடியாக நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லபடியாக நடக்கும்போதும் சிறு சிறு தடைகள் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, அது 7 சனியினுடைய நிலை. குரு நல்ல இடத்துல இருக்குது, சுபகாரி எடுத்துட்டோம். ஆனால் சனி நல்ல இடத்துல இல்லை, கொஞ்சம் தடுக்குது. அதுக்காக இன்னும் 4-5 வருஷம் தள்ளி போய் ஒன்று பண்ண முடியுமா? அதாவது காலத்தில் தான், அதாவது நேரத்தில் தான் ஒன்று பண்ண முடியும். அப்போ அந்த தடைகள் வந்தால் என்ன பண்ணணும், எப்படி வரும், பெருசாக செய்கிறத சுருக்கமாக செய்யலாமா? அப்படி தான். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அழைப்புக்கு போயிட்டு சிரமப்படுறத விட, மாதக்கணக்கில் லீவ் போட்டு அழைப்பு போகிறத விட, நைட்டில் வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லா உறவுகளுக்கும் சொல்லிடுறாங்க, அவங்க வந்துடுறாங்க. இது ஒரு நல்ல முறை. அதே மாதிரி நம்மளும் சொன்னால் அவங்க வந்துடுவாங்க. இந்த பழக்கங்களை ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக் ஜாமில் ஒவ்வொரு வீட்டுக்காக தேடி போயிட்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கி ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல முறை. எல்லோரும் இது வரவேற்கணும். என்ன, நான் ஃபோனில் சொல்லிட்டேன், நான் எப்படி போகிறது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இந்த உலகத்துக்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்கணும். இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கலிங்கன்னா நீங்கள் பின் தள்ளப்படுவீங்க, பின்னோக்கி செல்வீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. நான் சொல்கிறது பொதுவான விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு முற்போக்கு சிந்தனை இருக்கும், புதியதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவீங்க. இப்போ அந்த வகையான நிலையில் புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, புதிய நபர்களோட பழகிறது, கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயர்றதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள சுப நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய, மேக்கப் போடக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா குரு. நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகள் ஏற்படுமானா ஜென்ம சனி, குரு நல்ல இடத்துல இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அது 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் 60 தாண்டினவங்களுக்கு, 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த படிப்பில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதை ஏற்றுக்கணும். ஏன்னா சிரமம் இருந்தால் அது நம்ம கற்றுக்கலாம், எக்ஸ்போசர் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 60 வயசு தாண்டினவங்களுக்கு இந்த ஜென்ம சனி கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுக்கும், கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொடுக்கும், கொஞ்சம் ஓய்வு அவசியம் தேவைப்படும். வெகு தூர பயணங்கள், டூர் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மீன ராசிக்காரங்க ஜென்ம சனி 60 வயசு கலந்தவங்க. ஏன்னா நம்ம
நம்ம செயல்பாட்டினால நம்ம பாதிக்கப்பட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம குடும்பத்தினரும் பாதிக்கப்படக்கூடாது. சில சமயம் கம்முன்னு சும்மா இருன்னு அருணகிரிநாதர் முருகன் சொன்ன மாதிரி நீங்கள் சும்மா இருங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 60 கடந்துட்டீங்களா, ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, ஒரு மாஸ்டர்கள் செக்கப் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணிக்கோங்க, டாக்டர் சொல்கிறது கேளுங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத கேளுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க, படுத்துங்க. உறவுகள் விசேஷங்கள்லாம் அவசரமாக போயிட்டு அவசரமாக வராதிங்க, நான் பிஸின்னு சொல்லாதீங்க. காலையில் போயிட்டு எல்லாத்தோட மன நிறைவாக பேசிட்டு வந்தீங்கன்னா, இந்த சின்ன வயசில் நீங்கள் பழகுனீங்க பார்த்தீங்களா, அவங்களோட எல்லாம் திரும்ப வந்து பேசுனீங்கன்னா மனசு சந்தோஷமாயிரும். மனசு சந்தோஷமானாலே உடல் ஆரோக்கியம் வந்துடும். 7:30 சனி 8:30 சனி வந்தாலும் ஒன்றும் பாதிக்காது. ஆனால் அந்த டென்ஷன்லேயே இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இது மாட்டிக்குவாங்க. அப்புறம் சம்பாரிச்சு என்ன பண்ணுறது, சொத்து சேர்த்து என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. 60 வயசை கடந்தவங்க. மற்றவங்க 30 60 நீங்கள் ஒரு வீடு கட்டுவீங்க, ஒரு ஏதோ தொழில் சம்மந்தமாக மிஷினரிஸ் மாற்றுவீங்க, கொஞ்சம் கடன் படுவீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, கடன் பட்டால் பரவாயில்ல, அளவாக கடன் பட்டுக்குங்க. திசாபுத்தியும் பார்த்துக்குங்க. உள்ளூர் ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை காட்டி நீங்கள் வந்து இன்றைக்கி எங்கே இருந்தாலும் இப்போ நானே பார்க்குறேன். எப்படின்னா முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எங்களுக்கு ஆன்லைன் பண்ணிட்டோம். எல்லாம் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பர்த் பிளேஸ் அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம 9842236995 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து அவங்க பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து அதுலேயே கூகுள் பேயில் அமௌண்ட் போட்டுருவாங்க. நம்ம வந்து கணிச்சு அவங்களுக்கு நேரில் வந்து என்ன சொல்கிறோமோ அதை நம்ம சொல்லிடுறோம். அப்போ அது இப்போ திசாபுத்தி இப்படி இருக்குங்க, இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமை எடுத்து அதுக்கப்புறம் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. சக்ஸஸ் ஆகுதுங்க சார் நீங்கள் சொன்னீங்க, கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி வார்த்தைகள் நான் வந்து இப்போ 30 வருஷம் பார்க்குறதுனால டெய்லி ஒரு 10 பேராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க, சொன்னீங்க நடந்துருச்சு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா வழிகாட்டினீங்கன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க இந்த உலகத்தில் வேறு எது கொண்டு போகிறோம். ஆக இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை கொடுத்து படைச்சிருக்காரு. அப்போ உங்களுடைய தொழில் என்னவோ எந்த தொழிலுமே கேவலமானது இல்லை, அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சார் பெரிய தொழில் செய்கிறார், அவர் 100 கோடி சொத்து சார், 99.9% கடன் வாங்கிட்டு பண்ணுறாரு, அவர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாருன்னா, உங்களுக்கு 10 கோடி சொத்து இருக்கும், ஆனால் நீங்கள் கடனே இருக்காது. ஆனால் நீங்கள் அவர் மதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அவரை மதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா அவ்வளவுதான். அதனால் மற்றவங்கெல்லாம் வீக்கானவங்க, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. எல்லாருமே வந்து ஒரு சமமானவங்க. பணத்தால் சொத்தால் உயர்வு தாழ்வு கிடையாது. அவன் திறமை ஒவ்வொருத்தருக்கு கடுமையாக இருக்கும், ரொம்ப மிகச்சிறந்த திறமை இருக்கும். சில பேர் பொது நலனுக்காக அவனை பண்ணிகிட்ருப்பான். அவங்க வந்து தனிப்பட்ட வகையில் பெரிய சொத்து சேர்த்த முடியாது. ஒருத்தர் அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு பேரம்பேத்திக்கு மட்டும் சேர்த்துட்டு போயிடுவான், உலகமே தெரியாது அவங்கள. ஆனால் அந்த பொது நலனுக்காக வர்றவங்கள உலகம் உள்ள வரைக்கும் அவங்க பேர் அழியாது. அது பேராசைக்காக அவங்க பண்ணுறதில்ல, அது இறைவன் படைப்பு. அப்படி சிலரால் பல மரங்கள்னு சொல்கிறேன். தேக்கு மரம் தான் வந்து கடைசியில் வெட்டினா தான் அது பணம் வரும். ஆனால் பப்பாளி மரம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கேன், அது வந்து பழம் தந்துகிட்டே இருக்குது, கடைசியில் வெட்டினா ஒன்றும் யூஸ் ஆகாது. பரவாயில்ல, அத்தனை உயிர்களாக அது காத்திருக்குன்னு சொல்கிற மாதிரி, அந்த உணவை கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன். பல மரம் மனிதர்களாக இருக்குது. நீங்கள் அப்படிப்பட்டவங்க, மீனராசிக்காரங்க மிகச்சிறந்த பொதுநலவாதிகள். பெருசாக நீங்கள் உங்களுக்காக சொத்து சேர்த்தி காட்டியும் நிறைய புண்ணியத்தை சேர்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அமைப்புள்ளவங்க தான். ஏன்னா இது 12வது காலதேவனுடைய லக்கணத்தில் 12வது லக்கணம். 12ன்னா விரயம், சம்பாதிக்கிறது செலவு பண்ணிடுவாங்க. அவங்களுக்காக பண்ண மாட்டாங்க, பிறருக்காக பண்ணுவாங்க. அது மோட்சஸ்தானம், அதனால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். எப்பவுமே மீனத்தில் வந்து சனி இருந்தால் மோட்சம் கிடைக்குன்னு போடுவோம். நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா, நீங்கள் படிக்காட்டி நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கணும். மீனத்தில் சனி இருந்து பிறகுறவங்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். அந்த திசை நடந்தால் ஆன்மீகத்தில் மிகச்சிறந்தவங்களாக வருவாங்க, ஒரு ஞான பலமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இப்போ மீனத்தில் சனி இருக்குது. உங்களை வந்து கொஞ்சம் செலவு பண்ண வைக்கும். அதில் கொஞ்சம் தான தர்மங்களும் பண்ணிங்கன்னா நல்லது. இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் சிவபெருமான். நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டில் வைப்பது உணவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடை விரும்புவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.